லயன்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வருண் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் 1 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ராஜவேல். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாட்களாக தமிழகம் வந்திருந்தார். பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தார். கட்சி கூட்டத்திலையும் பங்கேற்று பேசும்பொழுது திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். அதை பார்த்துருப்பீங்க. காங்கிரஸ் திமுக இரண்டுமே பிரிவினைவாத கட்சி, அகற்றப்பட வேண்டிய கட்சி, திமுக காணாமல் போகும் என திமுகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தார். தமிழகத்தில் பாஜக ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை, ஆளவில்லை. ஆனால் பாஜக இதயத்தில் தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாட்டுக்கு நிறையா செஞ்சுருக்கிறோம் அப்படின்லாம் பேசினார். எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவரையும் புகழ்ந்து பேசியிருக்கிறார். இவ்வளவும் அவர் 2 நாட்கள் அவர் பேசிய பேச்சுக்கள் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் இங்க அவர் மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு போயிருக்காரு. அவர் பேசுனது ஃபுல்லா அவருடைய மைண்ட் வாய்ஸ் தான். ஏன்னா அவர் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் பேசியிருக்காரு. நாட்டை சாதி, மத, இன, மொழியால் பிரிவினைப்படுத்துகிறார்கள் எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்றாரு. இது அவங்க பண்றதே மொத்தமா பண்றதே பிஜேபி தான். அதனால அவர் பண்றத மத்தவங்க பண்றது மாதிரி அவர் மத்தவங்க மேல அதை சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் பேசுனது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மைண்ட் வாய்ஸா தான் பேசிட்டு போயிருக்காரு. ஒழிய அவர் என்னென்ன தவறுகள்லாம் பண்றாங்களோ, எப்படியெல்லாம் நாட்டை பிளவுபடுத்துகிறார்களோ பிஜேபியினர், அதை மற்றவர்கள் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுவது இவர்களது வழக்கம். அதை பிரதமர் இங்க அச்சு பிசகாமல் நிறைவேற்றி விட்டு சென்றிருக்கிறார். இவர் தமிழகத்தை பத்தி நினைக்கிறாருன்னு இவர் சொல்றாரு. அது கர்நாடகா பிஜேபி கர்நாடகாவை பத்தி நினைக்கும், ஆந்திராவுடைய பிஜேபி ஆந்திராவை பத்தி நினைக்கும், ராஜஸ்தான் பிஜேபி ராஜஸ்தானை பத்தி நினைக்கும், உத்தரப்பிரதேச பிஜேபி உத்தரப்பிரதேசம் டெவலப் ஆகணும்னு நினைக்கும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி மட்டும்தான் தமிழனுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக இருக்கும். அது வேற ஏதாவது நடக்கும்னா அது நடக்காது. ஏன்னா இவர்கள் ஒட்டுமொத்தமாக பிஜேபி என்றாலே தமிழர்களுக்கு எதிரானவர்கள் என்பதை அவர்கள் மேடையில எழுப்பிய முழக்கங்களே போதும். மேடையில அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா. அப்ப தமிழ்நாடு என்ன சொல்லியிருக்கு? ஓம் நமச்சிவாயன்னு சொல்லியிருக்கு, அரோஹரா அரோஹரான்னு சொல்லியிருக்கு, ஓகே, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்கு. இங்க யாராவது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்துல வட இந்திய நாமத்தை திணிக்க இங்க அவங்க எத்தனித்திருக்கிறார்கள். அப்ப பிரதமர் என்ன பேசினாரு? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்லையா? ஆங்கிலம் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? ஏன் இந்தியில பேசுறீங்க? அப்ப இந்தி திணிப்பை எதிர்க்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. இவர் பேசியது யாருக்காக? இந்தி மொழியில அவர் பேசுறார். அவர் ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணது கூட ஒழுங்கா டிரான்ஸ்லேட் பண்ணல. அவர் வார்டில் பேசிட்டே போறாரு, இவர் வார்டில் டிரான்ஸ்லேட் பண்றாரு. 1/2 மணி நேரம் பேசுறது 2 நிமிஷம் டிரான்ஸ்லேட் பண்றாரு. இங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. அப்ப இவர்கள் யாருக்காக பேசுறாங்க அப்படின்னா, திருப்பூர்ல கூடிய வடநாட்டு தொழிலாளர்களுக்காக இவர் பேசியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இவர் உத்தரப்பிரதேசத்துக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, திருப்பூர்ல ராஜஸ்தானுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, திருப்பூர்ல பல்லடத்துல வந்தவங்க எல்லாருமே வட மாநிலத்தை சேர்ந்தவன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்புறம் வேற என்ன? ஹிந்திலேயே பேசிட்டு போனா யாருக்கு தெரியும்? மேஜாரிட்டி அங்க திருப்பூர்ல ஏன் வைக்கிறாங்க? திருப்பூர்ல கிட்டத்தட்ட ஒரு அதாவது ஒரு மாநிலத்திற்கு, ஒரு பகுதிக்கு தன்னால் மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி விட்டு அதே பகுதியில கூட்டம் போட்டு அதே பகுதியில வாழ்த்து கோஷம் போடக்கூடிய ஒரே தைரியம் கொண்ட கட்சி ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது பிஜேபி தான். திருப்பூர்ல ஒரே ஒரு முடிவு, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் பங்களாதேஷ், 0% இம்போர்ட் டாக்ஸ். இப்ப 12% இம்போர்ட் டாக்ஸ் பங்களாதேஷுக்கு இருக்கும் பொழுது 218 கோடிக்கு தான் பங்களாதேஷ்ல இருந்து பனியன் ஆடை பொருள்கள் இறக்குமதி பண்ணிருக்கு இந்தியா. இன்னைக்கு அதை என்ன பண்ணிருக்காரு? 0% ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டு கிட்டத்தட்ட 4500 கோடிக்கு இம்போர்ட் பண்ணி 4500 கோடி இழப்பை திருப்பூர் இண்டஸ்ட்ரி, திருப்பூர், பல்லடம், ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு இழப்பை ஏற்படுத்தி 40% ஹொய்சரி யூனிட்ஸை மூட வைத்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்களை வேலை இழப்பை உறுதி செய்து அந்த திருப்பூருக்கு ஒரு அநீதியை இழைத்த ஒரு பிரதமர் திருப்பூர்ல மீட்டிங் போடுறாரு. அதுக்கும் கூட்டமா போய் திருப்பூர்ல இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, திருப்பூர்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எல்லாம் லீவ் விட்டுட்டு வடநாட்டு தொழிலாளர்களை வைத்து அங்க இருக்கக்கூடிய இந்த சங்கி கூட்டத்தை வைத்து ஒரு கூட்டத்தை போட்டு பேசுறாங்க. அப்படின்னா எந்த அளவிற்கு ஒரு நாட்டிற்கு கெடுதல் செய்து விட்டு, ஒரு நாட்டிற்கு
ஒரு ரீஜனுக்கு இழப்பை ஏற்படுத்தி விட்டு அங்கேயே போய் கூட்டம் போட்டு பேசக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது பிஜேபி தான். அது பிரதமர் மோடி அந்த வகையில நம்ம பாராட்டுறோம். யாரை அடித்து விட்டு அங்கேயே போய் பேசுறது. தூத்துக்குடி மக்கள், ஏரல் பகுதி மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்க. திருநெல்வேலி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. தூத்துக்குடி மக்களுக்கும் திருநெல்வேலி மக்களுக்கும் சென்னையை சுற்றியுள்ள 4 மாவட்டத்தை சேர்ந்த மக்களும் இன்றைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு 37,000 கோடி நிதி உதவியை தமிழக அரசு லெட்டர் எழுதி கேட்டுருச்சு, நேரடியா போய் கேட்டாச்சு. வந்த நேஷனல் டிசாஸ்டர் ரெக்கவரி NDRF-டையும் வந்த உயர்நிலை குழு கூட்டத்துக்கும் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. அவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இத்தனைக்கும் பிறகு ஒரு பைசா தராத மோடி அதே ஊர்ல போய் தைரியமா குனிஞ்சு குனிஞ்சு கூள கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா எந்த அளவிற்கு இந்த தமிழக மக்களை, தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களை, திருப்பூர் மக்களை அவர்களுக்கு வஞ்சகம் செய்துவிட்டு, துரோகம் செய்துவிட்டு, தமிழகத்திலிருந்து வாங்கும் வரிய திட்டங்களாக நாங்க திருப்பி தரோம் தானே சொல்றாரு அவர். எவ்வளவு கொடுத்திருக்காரு? ₹1 29 பைசா கொடுத்திருக்காரு. அது திட்டங்களாக வருதுங்கிறாரு. என்ன திட்டங்களா வந்துச்சு? என்ன திட்டங்களா வந்திருக்கு? எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு? 45,000 கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய வரியை விட குறைவாக பங்களித்த உத்தரப்பிரதேசத்துக்கு 2.25 லட்சம் கோடி கொடுக்குறீங்களே, எப்படி? யாருக்கு திட்டங்களை கொடுத்துருக்கீங்க நீங்க? வரி வருவாய் அதிகமாக பங்களிக்கக்கூடிய தமிழகத்திற்கு குறைவான பங்களிப்பு. நீ திட்டங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? திட்டங்கள் எந்த திட்டங்கள் இங்க உருப்படியா வந்திருக்கு? அப்ப நீங்க சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ல திட்டங்கள் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? அப்ப வீட்டு திட்டங்கள் 25% நீ கொடுத்துட்டு 75% போடக்கூடிய பிரதமர் வீடு கட்டும் திட்டம் சொல்றாரு, ஜல் ஜீவன் திட்டம் சொல்றாரு. ஜல் ஜீவன்ல 50% பிரதமர் வீடு கட்டு திட்டத்துல 75% தமிழக அரசு கொடுக்குது, 25% நீங்க கொடுக்குறீங்க. அப்ப 75% தமிழக அரசு கொடுக்கறதுக்கு நீங்க அப்ப ஸ்டாலின் பேரெல்லாம் சேர்த்து வைக்கணும். மோடி வீடுன்னு வைக்கிறீங்க. ஸ்டாலின் மோடி வீடுன்னு வைங்க. மோடி வீடுன்னு எப்படி வைக்க முடியும்? மோடி வீடுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப யாரு பெத்த பிள்ளைக்கு யாரு பேர் வைக்கிறது? நீங்க காங்கிரஸ் உருவாக்கிய அனைத்து திட்டங்களையும் இந்தியில பேர் மாற்றி விட்டு இந்த திட்டங்கள்லாம் நாங்க தான் நீ சொன்னீங்கன்னா அதை நம்புறதுக்கு வடநாட்டவர்கள் வேண்டுமென்றால் அதை நம்பலாம். தமிழ்நாட்டுல நம்புறதுக்கு யாரும் இங்க கிடையாது. நீங்க போடுற கூல கும்பிடுவை பார்த்து ஏமாறுவர்கள் தமிழர்கள் அல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய பொய்களை வடிகட்டிய ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்களை சொல்வதை நம்பி ஏமாறுவர்கள் தமிழர்கள் அல்ல. இதை நம்ம உணர்ந்துக்கணும். ஏங்க, எப்படி எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நல்லாட்சி கொடுத்தாலும் நீங்க சொல்றீங்க, இப்ப கலைஞர் நல்லாட்சி கொடுக்கலையா? ஒட்டுமொத்த 1967க்கு பிறகுதான் இந்த தமிழ்நாடு 4 மடங்கு பொருளாதார வளர்ச்சியை ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் சந்தித்திருக்கிறது. நீ ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த நரேந்திர மோடி 1.7% 7 மடங்கு பொருளாதார வளர்ச்சி தான் நீங்க சாதிச்சிருக்கீங்க. அதே UPA மன்மோகன் சிங் தலைமையில 10 ஆண்டு காலம் ஆட்சி கிட்டத்தட்ட 2.8 to 3 மடங்கு பொருளாதார வளர்ச்சியை சாதித்திருக்கிறது. அப்ப நீ யாருகிட்ட யாருக்கு பாடம் எடுக்கிறீங்க? நீங்க யார பாடம் எடுக்கிறீங்க? அப்ப எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நல்லாட்சி கொடுத்தார்கள் என்று நீங்க சொல்றீங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளால் அழிந்தோம், திராவிடத்தை நாங்கள் ஒழிப்போம் என்று அவர் சொல்கிறார். இப்ப யார் சொல்றதை நம்புறது? ஒன்று மோடி, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செலக்ட் பண்ணி வைத்திருக்கக்கூடிய 2024 தேர்தல் முக்கியம் அல்ல. உங்களுக்கும் அமித்ஷாவுக்கும் வேண்டுமானால் 2024 தேர்தல் முக்கியம். ஏன்னா நீங்க பிரதமரா வரணும் அடுத்து. ஆனா 2024 தேர்தல் முக்கியம் அல்ல. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு கூடயே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவர் தான். அவருக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒழுங்கா இருந்த கூட்டணிய, உங்க காலடியில கிடந்த அதிமுகவை, நீங்க என்ன சொன்னாலும் தலையாட்டி கொண்டிருந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை விரட்டி அடித்து, அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசி, ஜெயலலிதாவை பற்றி தரக்குறைவாக பேசி அவர்களை விரட்டி அடித்த பின்பு தமிழகத்திலே உங்களுக்கு எப்படி சார் ஓட்டு வரும்? எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? தட்டி கொடுத்தா போதாது, நீங்க தலையில தடவினவர்கள் எல்லாம் அடித்தார்கள். ஆனால் நீங்கள் யாரை தட்டி கொடுத்தீர்களோ அவர் உங்களை அளிப்பார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்ப அதிமுக நீங்க சொன்ன மாதிரி பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக தனியா வந்துருச்சு. அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் தலைவராக கட்சியை வழி நடத்திட்டு போறாரு. இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி அவர் புகழ்ந்து பேசுகிறத எப்படி எடுத்துக்கொள்வது? அந்த அதிமுக வாக்குகளை கவர நினைக்கிறாரா, இல்லை அமித்ஷா கதவு திறந்தே இருக்கு அப்படின்னு சொன்னாரு, அப்போ மோடி எடப்பாடிக்கு அழைப்பு விடுக்கிறாரா? எடப்பாடி தெளிவான முடிவை எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதிமுக
2024லயும் கூட்டணி கிடையாது, 2026லயும் கூட்டணி கிடையாது என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவர்களுக்கு கூட யாரு போனாலும் சரி அவர்கள் ஜீரோவாயிருவாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியும். அப்ப கூட போய் தன்னிடம் இருக்கக்கூடிய வாக்கையும் இழந்து நிற்பதற்கு எடப்பாடி விருப்பப்படவில்லை. அதனால அவர் தெளிவா சொல்லிட்டார். எனவே இப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மோடி இனிமேல் பப்பு வேகாது, இனிமேல் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் சொன்னால் மட்டும்தான் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்கும் என்று இவர் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார் மோடி. அதனால்தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஜெயலலிதாவை தரக்குறைவாக மோடி பேசினாரோ, யாரை தரக்குறைவாக பேசினாரோ அவர்களை இன்றைக்கு பாராட்ட வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் இரட்டலை இருக்கும் வரை ஒருபோதும் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சாஃப்ட் சங்கீஸ் இருக்காங்க. அந்த சாஃப்ட் சங்கி எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, கடவுளை வழிபட சொல்லி கொடுத்ததே மோடி தான், திருநீர் பூச சொல்லி கொடுத்ததே மோடி தான், இந்துக்களை காப்பாற்றுவதே மோடி தான், கோயில் கட்டினதே ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட சொல்லி கொடுத்ததே பிஜேபியும் RSS தான், சிவன் கோயில் கட்டி கொடுத்ததே அவர்கள் தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சில சாஃப்ட் சங்கிகள். இந்த சங்கிகள் பிஜேபி தான் இந்து மதத்தை காப்பாற்றும் என்று சில சாஃப்ட் சங்கிகள் நினைக்கிறார்களே ஒழிய, ஒரு இந்திய பிரதமர் நம்ம இங்கே ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசுகிறாரு, இங்கே இருக்கிறவங்க பிரிஞ்சு கிடக்குறாங்க, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இயக்கம் ஒன்றாக இருந்து வலுவாக இருக்குன்னு நினைச்சவங்க, ஆனால் இந்த இயக்கத்தை அதை பற்றி இல்லாமல் சுயநலமாக பிரிஞ்சு கிடக்குறாங்க. இந்த நிலையில் ஒரு இந்திய பிரதமரே ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறார், எம்ஜிஆரை புகழ்ந்து பேசுகிறாருங்கிறப்ப நாம் அவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? யாரை புகழ்ந்து பேசுகிறாரோ மோடி அவரை அழிப்பதுதான் அவரது வழக்கம். பாராளுமன்றத்தை காலில் விழுந்து வழங்கினார், தரையில் விழுந்து வழங்கினார். பாராளுமன்றத்தை அழிச்சாரா இல்லையா? புது பாராளுமன்றத்தை கட்டினாரா இல்லையா? மோடி நிதிஷ்குமாரை இவர் தார தழுவினார். அதே நிதிஷ்குமாரை வெறுத்து ஒதுக்கி இன்னைக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி திரும்பவும் சேர்த்துக்கிட்டாரா இல்லையா? இப்ப நிதிஷ்குமார் கட்சியை காலி பண்ணிடுவார். சிவசேனாவை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார் மோடி. இன்னைக்கு சிவசேனாவை அழித்து பிளந்து இன்றைக்கு மகாராஷ்டிராவில சிவசேனாவை காலி பண்ணார். இப்படி ஒவ்வொரு கட்சியா அவர் யாரெல்லாம் புகழ்ந்து பேசுறாரோ, அவர் யாரையெல்லாம் அவர் பாராட்டுகிறாரோ அவர்களை அழிப்பதுதான் அவருக்கு. இவர் வாலி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவர் எதிர்த்து நிற்கக்கூடியவர்களை அவருடைய பாதி பலத்தை உறிஞ்சிட்டு சக்கையா தூக்கி போட்டுருவாரு மோடி அவர்கள். எனவே யாரெல்லாம் தட்டி கொடுக்குறாரோ, யாரெல்லாம் வாழ்த்தி பேசுறாரோ அவர்களை அழிப்பதுதான் அவரது திட்டம். அது இங்க தமிழ்நாட்டுல நடக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களிடம் இது நடக்காது. இந்த பருப்பு ஆகாது. பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க, தமிழ்நாட்டுடைய பொதுமக்கள் தெளிவா இருக்காங்க. எம்ஜிஆரை பத்தி, ஜெயலலிதாவை பத்தி இல்ல, அவரு இன்னொன்னு சொல்றாரு, தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமதிக்கும் வகையில் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுகவுக்கு எதிராக கட்சி நடத்தியவர்கள், அந்த மாதிரி தான் அரசியல் செஞ்சாங்க. அப்ப திமுகவுக்கு எதிரான வாக்குகளை கவரவும் அதிமுக வாக்குகளை கவரவும் இப்படி பேசியிருப்பாரா? அதுதான் மெயின். திமுகவினுடைய எதிரான வாக்குகளை கவருவதற்கும் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கும் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே பாதி அழிச்சிட்டாரு. ஏன்னா ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இந்த 3 பேருமே பிஜேபியினுடைய சாதகமாக செல்வதனால் இவர்கள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விட்டார்கள். அப்ப பாதி அழிச்சாச்சு. இப்ப எடப்பாடி தான் ஏடிஎம்கேய ஓரளவுக்கு தூக்கி பிடிச்சு நிறுத்திட்டு இருக்காரு. அப்ப எடப்பாடி இன்னைக்கு எதிர்த்ததுனால அதிமுக தொண்டர்கள், இரட்டலையை நம்பக்கூடிய தொண்டர்கள், பொதுமக்கள் அவர்கள் எடப்பாடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப அதையும் காலி பண்ணணும் அப்படின்னா எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்ம உயர்த்தி பேசணும். ஏன்னா எம்ஜிஆர் எடப்பாடி மறந்துட்டார், ஜெயலலிதாவை வச்சிருக்காங்க. ஜெயலலிதாவும் கொஞ்ச நாள். அப்ப எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் மறந்த அதிமுக தொண்டர்கள் மறந்து விட்டார்கள். எனவே எம்ஜிஆரை மோடி நினைவு கூறுகிறார் என்று நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சில அப்பாவிகளை ஏமாற்றி அதன் மூலமாக ஒரு சில சதவீதத்தையாவது நாம் உயர்த்தி விடலாம் என்று பகல் கனவு காண்கிறார் மோடி. எனவேதான் எம்ஜிஆரை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் அவர் பேசுகிறார். திமுகவுக்கு எதிராக போகக்கூடிய வாக்குகளை எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மேல் சாஃப்ட் கார்னர் கொண்ட அதிமுக அல்லாத பொதுமக்களது வாக்குகளையும் நாம் பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். ஆனால் மோடி யாரு, எப்படிப்பட்டவர், என்ன செய்வார், என்ன சொல்லுவார், என்ன செய்வார் என்பதை பற்றி தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நம்ம டீ கடையில உட்கார்ந்து பேசக்கூடிய தமிழக மக்கள் அவர்களுக்கு தெளிவாக மோடி யார் என்பது தெரியும். இவர் எப்படிப்பட்ட வாயில பேசுவார், ஆனா செயல்ல ஒண்ணு செய்ய மாட்டார். 37,000 கோடி கேட்டதுக்கு இதுவரைக்கும் 1 பைசா கொடுக்காதவர் தான் இந்த மோடி.
தமிழகத்தினுடைய நிதி பங்கீட்டை ₹1 கொடுத்தா 29 பைசா தான் திருப்பி கொடுக்கிறார். அதே இது ₹1 2.25 சேர்த்து கொடுக்கிறார் உத்தரப்பிரதேசத்திற்கும், பீகாருக்கும், ராஜஸ்தானுக்கும், மத்திய பிரதேசத்துக்கும், பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு NDRF நிதியே வந்து 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக கொடுக்கிறார். கேட்ட நிதியே கூட கேட்ட நிதியில் 10% கூட கொடுக்காதவர் தான் இந்த மோடி என்பது தமிழக மக்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிந்திருக்கிறோம். எனவே அவர்களை ஏமாற்றுவது என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல. மோடி அவங்க மதுரையில் போனப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு மதுரை ஆதீனம் மோடி தான் மீண்டும் வருவாரு, அதுக்கு என்னோட ஆசீர்வாதம் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறாரு மதுரை ஆதீனம். மதுரை ஆதீனம் ஏற்கனவே அவர் எப்படிப்பட்டவர் என்பது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அவர் ஏற்கனவே வந்து ஆதீனங்கள் போற்றப்பட வேண்டியவர்கள், ஒரு மதிக்கத்தக்கவர்கள். அதுல ஒரு சில புல்லுருவிகள்லாம் இருக்காங்க. அதுல ஒரு புல்லுருவி தான் அந்த மதுரை ஆதீனம். இந்த மதுரை ஆதீனம் வந்து பேசாம பிஜேபியில சேர்ந்துட வேண்டியதானே. அவர் எதுக்கு இதுல இருக்காரு? காவியை கலட்டிட்டு பிஜேபியில சேர்ந்து ஒரு மோடிக்காக ஆதரவு பிரச்சாரம் பண்ண வேண்டியதானே. எதுக்கு இது பண்ணணும்? ஏன்னா அது இப்படிப்பட்ட ஆதீனங்களால் தான் இந்த மாதிரியான ஒரு தனக்கு பிளைட்ல கூட்டு போனா உடனே மோடி வரணும், அங்க கூட்டு போய் செங்கோலை கொண்டு கொடுத்தா உடனே நாங்க செங்கோலை கொடுத்துருவோம். தனக்கு என்ன சுயநலத்தை எண்ணி ஒரு பாமரன் ஏமாறலாம். தனக்கு ஒரு சுயநலம் வேணும், தனக்கு ஒரு பதவி வேணும், தனக்கு ஒரு அதிகாரம் வேணும், தனக்கு ஒரு பணபலம் வேணும், தனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும் என்று ஒரு பாமரன் ஏமாறலாம். ஆனா ஆயிரக்கணக்கான இடங்களையும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் கோயிலையும் வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்த ஆதீனங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ஜாலத்தை நம்பலாமா? இப்படிப்பட்ட ஒரு அரசியலில் மதத்தை கலப்பதை ஏற்றுக்கொள்ளலாமா? நீங்க வந்து சைவ சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய சைவ மட ஆதீனங்கள் போய் நீங்க வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவீங்களா? உங்க மாதீன மடங்கள்ல போய் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. நாளைக்கு சொல்லுவாரு, நாளைக்கு மோடி ஜெயித்து விட்டால் சைவ மடங்கள்ல ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்னு சொல்லுவாரு, உத்தரவு போடுவாரு. நாளைக்கு மீறுவீங்களா? நீங்க மீறினா பிடிச்சு உள்ள போடுவாரு உங்களை. எப்படி இடியையும் இதையும் பிடிச்சு வச்சு இது சிபிஐ வச்சு ரைடு பண்றாங்களோ அரசியல்வாதிகளை, நாளைக்கு அனைத்து சைவ மடங்களும் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும் என்று சொன்னால் சொல்வதற்கு இந்த மதுரை ஆதீனம் தயாரா? சொல்லுங்க பாப்போம். நாளைக்கு அரோகரா போடக்கூடாது முருகன் கோயில்ல, ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லணும், அங்க ராமர் சிலையை நிறுவு என்று சொன்னால் நீங்கள் நிறுவுவதற்கு நீங்கள் தயாரா? அனைத்து கோயிலையும் அனைத்து சிலைகள் இருக்கும், ராமர் சிலை எல்லா கோயிலையும் நிறுவனம் என்று நாளைக்கு உத்தரவு போடுவாங்க. செய்வீங்களா? நீங்க செய்யறதுக்கு ரெடியா? ராமர் கோயில் சிலையை நிறுவ சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிஜேபி தலைவர் வந்து ஒரு ராமர் கோயில்ல மட்டும் 4 லட்சம் கோடி வருது வருமானம் வருதுன்னாரு. ஒரு 30 கோயில் ராமர் கோயில் மாதிரி ஒரு 30 கோயில் இந்தியா முழுக்க மாநிலத்துக்கு திறந்து வச்சிட்டாங்கன்னா இந்தியாவுடைய கடன் மோடி ஏற்படுத்திய 125 லட்சம் கோடி கடன் அதை அடைச்சிடலாமே. அடைச்சிடலாம்ல ஈஸியா. அப்ப ராமர் கோயிலை உருவாக்குங்க, கடன் அடைங்க. கேப்பையில நெய் வெடிதுன்னா கேட்கிறவனுக்கு எங்க அறிவு போச்சுன்ற மாதிரி என்ன வேணாலும் பேசலாம், இவர்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஆனா கேட்கறதுக்கும் ஜால்ரா போடுறதுக்கும் சில கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டங்களை பார்த்து நம்ம சிரிக்கிறதா, சிரிச்சுட்டு போக வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? அதிமுக கூட்டணியில் இருந்த ஜி.கே. வாசன் இப்போ வந்து பாஜக தலைமையிலான கூட்டணியில் போய் அந்த இணைஞ்சிட்டாரு. ஜான் பாண்டியனும் அந்த பக்கம் போறாரு இந்த அதிமுக கூட்டணியிலேருந்து. இப்போ அதிமுக நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றபடி கட்சிகள் அதில் வந்து இணையுமா? எஸ்டிபிஐ மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லை இந்த நிலை நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி எதிர்கொள்ளணும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக? கண்டிப்பாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பிஜேபியை வெறுக்கிறார்கள். இவர்கள் மேல இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் மட்டும் இருக்கிறார், மோடியையும் அமித்ஷாவையும் நேசிக்கிறார், பிஜேபியை நேசிக்கிறார். இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு பிஜேபி பக்கம் செல்லக்கூடிய திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் திரு டிடிவி தினகரன் அவர்களையும் முகவரி இழப்பார்கள் என்பது நிச்சயம். இவர்கள் வந்து கண்டிப்பா முகவரி இழப்பார்கள். ஓபிஎஸ்க்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் மறுக்கல. ஆனால் இவர் பிஜேபி பக்கம் இவர் சென்று பிஜேபிக்கு தன்னை அடிமையாக உருவகப்படுத்தி காட்டும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் முகவரி இழப்பார்கள். அங்கு இருக்கக்கூடிய அந்த ஓட்டு சதவீதம் அனைத்தும் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் வந்து சேரும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை இருக்கும் வரை
கண்டிப்பாக 25% வாக்கு வங்கி எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருக்கும். ஆனால் அவர்கள் ஜெயிக்க முடியாது. இதுல பாமகவும் தேமுதிகவும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்தால் கண்டிப்பாக 20-25% இல்லைன்னா 25-30% வாக்கை பெறுவதற்கான வலிமை இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் இருக்கிறது. இதுல இன்றைக்கு சென்ற தமாகவை சேர்ந்த திரு ஜி.கே. வாசன் அவர்களும் சரி, இல்ல கிருஷ்ணசாமியா இருக்கட்டும், இல்ல ஜான் பாண்டியனா இருக்கட்டும், இல்ல இந்த ஒரு எம்பி பதவியை மட்டும் நினைத்து ஒரு தலைவர்களை கொண்ட கட்சிகள், ஒற்றை தலைவர்களை கொண்ட கட்சிகள் இவர்களுக்கு எப்படியாவது ஒரு ராஜ்யசபா கூட நம்மளுக்கு வாங்கிடலாம் என்று இந்த பிஜேபி பக்கம் சென்ற அனைத்து கட்சிகளும் தங்கள் முகவரியை தமிழகத்தில் 2026 இழக்கும் என்பது நிச்சயம். இந்த பிஜேபி பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இவர்கள் அனைவருமே, இவர்கள் எத்தனை வாக்கு வாங்கினாலும் சரி, இவர்களுக்கு வாக்கு சதவீதம் என்று ஒன்று இல்லை. அட்லீஸ்ட் ஜி.கே. வாசனுக்காவது 0.5% இருக்கு வாக்கு சதவீதம். மற்ற கட்சிகளுக்கு அந்த 0.5% கூட கிடையாது. அப்ப 1% கூட இல்லாதவர்கள் இவர்கள் முழுமையான வாக்கு வங்கியை இழப்பார்கள். மட்டுமே இந்த வாக்கு கிடைத்தது என்றுதான் ப்ரொஜெக்ட் பண்ணப்படும். எனவே இவர்கள் சென்றவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருவாங்க நம்புறாங்க. இவர் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 2014 விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணியில் இருந்ததின் காரணமாகத்தான் 19% வாக்கு வங்கியை பிஜேபி தலைமையிலான என்டிஏ அணி பெற்றது. அதுக்கு முக்கிய காரணம் 10% வாக்கு வங்கியை கொண்டு வந்த தேமுதிக தான், விஜயகாந்த் தான். அந்த விஜயகாந்திற்கு இவர் ராஜ்யசபா சீட் கொடுத்தாரா? அந்த விஜயகாந்திற்கு அவர் கேட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டுல ஏதாவது ஒரு அவரோட கட்சிக்காரர்களுக்கு இவர் சீட்டு கொடுத்தாரா இந்த மோடி? அப்ப 10% வாங்கி கொடுத்த விஜயகாந்திற்கும் தேமுதிகவிற்குமே எந்த விதமான பதவியும் அளிக்காமல் அவரை உதாசீனப்படுத்திய மோடி அவர்கள் இன்றைக்கு அவருக்கு பத்மபூஷன் கொடுப்பதால், அவர் இறந்த பின்பு கொடுப்பதால், அப்படியாவது ஒரு 2% 3% ஓட்டை நம்ம பெற்று விடலாமா என்று தப்பு கணக்கு போடுகிறார். கண்டிப்பாக தேமுதிக இந்த ஒரு தவறான சூசைடு முடிவுக்கு செல்லாது. தலைமையிலான கட்சி பிஜேபியுடன் இணையாது என்றுதான் நான் நம்புறேன். அதுக்கு மேல இணைஞ்சுன்னா அது அவருடைய பிரியம். அப்ப தேமுதிகவுக்கே கொடுக்காத பிஜேபி ஒரு ஜி.கே. வாசனுக்கு எப்படி கொடுப்பார்? ஒரு பச்சைமுத்துக்கு எப்படி கொடுப்பார்? திரு ஏசி சண்முகத்திற்கு எப்படி மந்திரி பதவி கொடுப்பார்? திரு ஜான் பாண்டியனுக்கு எப்படி மந்திரி பதவி கொடுப்பார்? சொல்லுங்க பாப்போம். அப்ப இவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு பதவி, ஏதோ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் அடுத்து மோடி வந்துருவார், நம்மளுக்கு ஏதாவது பதவி கிடைக்கும் என்று செல்பவர்கள் அனைவருமே சுயநலத்தால் முகவரி இழப்பார்கள் என்பது நிச்சயம். இது எழுதி வச்சுக்கோங்க. இவர்கள் யாருமே அனைவரும் முகவரி இழப்பார்கள். பாமகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, தேமுதிகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. இவர்கள் இருவரும் அதிமுகவுடன் சேர்ந்தால் கண்டிப்பாக 2026 தேர்தல்ல எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கும். அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா மற்ற யாருமே பிஜேபியுடன் சேரக்கூடிய அனைவருமே வாக்கு வங்கியை இழப்பார்கள், அந்த தனது முகவரியை இழப்பார்கள். இது உறுதி. பாஜகவுடன் சேர்ந்த அனைவரும் முகவரி இழப்பார்கள். அதே நேரம் அதிமுகவோட பாமக தேமுதிக இணைந்தால் 2026 அவங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.